நண்பர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணி, எங்களுக்கு பரம்பரை சொத்து எதுவும் இல்ல. அட்லீஸ்ட் நான் என் குழந்தைக்கு ஏதாவது குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என் நிலைமை அதை விட கீழ தான் இருந்துச்சு. இத ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸா பார்க்கலாம். அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய சொத்த குடுத்துட்டு போறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ரூ. 2500லேருந்து ரூ. 3000 எஸ்ஐபி போட ஸ்டார்ட் பண்ணணும். 2வது நல்ல ஸ்டேபிளான ஃபண்ட்ஸ சூஸ் பண்றது. ஸ்டெபிலிட்டிக்காக ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட், குரோத் குடுக்கிறதுக்கு ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், கோல் பேஸ்டா இருக்கிறதுக்காக ஒரு கிஃப்ட் இல்ல ஹைபிரிட் ஃபண்ட சூஸ் பண்ணலாம். இது என்னென்ன ஃபண்ட்ஸ்ங்கற டிஸ்கிரிப்ஷன்ல டீடைலா கொடுத்திருக்கேன். 2 ஃபண்ட் ஒவ்வொரு கேட்டகரியும் கொடுத்திருக்கேன். நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. 3வது ஸ்டெப் என்னன்னா கன்சிஸ்டன்ட்டா 15 வருஷத்துலேருந்து 20 வருஷத்துக்கு கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்சிச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு 10% ஸ்டெப் அப் பண்ணுங்க. இந்த வருஷம் 3000 ஸ்டார்ட் பண்றீங்க, அடுத்த வருஷம் 3300 அப்புறம் அப்படியே 10% பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்படி பண்ணாலே போதும். நீங்க வெறும் 3000 போட்டாலே ஒரு 20-25 லட்சம் சேர்த்துடலாம். ஸ்டெப் அப் பண்ணி பண்றீங்கன்னா 50லேருந்து 60 லட்சம் வரைக்கும் நம்மளால சேர்க்க முடியும் 20 வருஷத்துல. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா எஸ்ஐபி போடுறவன்லாம் பணக்காரன் ஆயிடுவானா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. யார் ஒருத்தன் கன்சிஸ்டன்ட்டா இதை பண்றானோ அவன் கண்டிப்பா பணக்காரன் ஆயிடுவான். மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னு நினைச்சு எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களோட பொறுமையும் கன்சிஸ்டன்சியும் உங்கள் குழந்தைக்கு ஒரு பெரிய வெல்த்தை கண்டிப்பாக கிரியேட் பண்ணி கொடுக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.